வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. சூரியனின் சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. நான் கண்ணால பார்க்காம தீர விசாரிக்காம எந்த விஷயத்தையும் எழுத மாட்டேன். இதுவும் அப்படிதான். நான் கண்ணால பார்த்தேன், ஸ்பாட்ல இருந்ததுனால தான் நான் அப்படி எழுதினேன். உங்களுக்கு இதை சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா? இந்த ரிப்போர்ட்டர்ஸே இப்படிதானா? ஒரு வீடு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை தண்ணி ஊத்தி அனுப்புமானே நீங்க நினைக்க மாட்டீங்க. இதை எப்படி ஒரு பரபரப்பான செய்தியா மாத்தி பெரிய விமர்சி அத பெரிய நியூஸ் பேப்பர்ல ஒரு பெரிய ஆர்டிகலா போட்டு பேரு புகழ் இதெல்லாம் சம்பாதிக்கலாம் மட்டும் தான் நீங்க நினைப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்ல? ஏங்க நீங்க அங்க இருந்தீங்கல்ல, அவங்க எல்லாம் தொந்தரவு செஞ்சுட்டு இருக்கும்போது நீங்க தட்டி கேட்டு இருக்கலாம்ல. அதை விட்டுட்டு நீங்க சும்மா. மேடம் ஸ்டாப் இட். போதும். இத பாருங்க மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் அப்படிப்பட்டவங்க கிடையாது. அவங்களுக்கு மனசாட்சி இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி நான் பல தடவை செஞ்சிருக்கேன். அதனால என் மேல நிறைய கேஸ் பெண்டிங்லயும் இருக்கு. மேடம், ரிப்போர்ட்டர்ஸ்க்கு இந்த கையால பேனாவையும் எடுக்க தெரியும், அநீதியும் தட்டி கேட்க தெரியும். அப்படி நான் தட்டி கேட்டதுனால தான் பல தடவை தடி பசங்க என்ன அடிச்சிருக்காங்க. ஏன் புத்தூருக்கே போய் கட்டம் போட்டிருக்கேன். மேடம், ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த சம்பவத்தன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி நான் செஞ்சிருந்தேன்னு வைங்களேன், நீங்களே என்கிட்ட வந்து சட்டத்தை கையில எடுத்துக்க நீ யாருன்னு கேட்டிருப்பீங்க. வேணாம்ப்பா, வேண்டாம், போதும். இப்ப என்ன, இதுக்கு மேல உங்களை பாராட்டி எழுதக்கூடாது, அவ்வளவுதானே? எழுதல. பாய். ஹாய், குட் மார்னிங். மார்னிங். என்ன வெறும் குட் மார்னிங் தானா? ஒரு 2 வார்த்தை பேசக்கூடாது? நல்லா இருக்கீங்களா? வரட்டுமா? ஒரு பேச்சுக்கு 2 வார்த்தைன்னு சொன்னேன், அதுக்காக இப்படியா? யாருமே ஊதுபத்தி விக்கிற மாதிரி இருக்கா? சிவனோட தான் உங்களுக்கு மீட்டிங்கா?
சரி, நீங்க போலீஸ் ஆபீசர், உங்களுக்கு பல விதமான ஆளுகளோட மீட்டிங் இருக்கும். ஆனா இவனோட நான் பெட்டரா தான் இருக்கேன். லெட்ஸ் ஹேவ் காஃபி டுகெதர். காஃபி வித் ரேகா. மிஸ்டர் ராம், நீங்க உங்க எல்லையை மீறிக்கிட்டு இருக்கீங்க. இதை நான் ஒரு பொண்ணாவும் என்கரேஜ் பண்ண முடியாது, ஒரு போலீஸ் ஆஃபீஸராவும் டாலரேட் பண்ண முடியாது. இப்படியே நீங்க பிஹேவ் பண்ணீங்கன்னா ஈவ் டீசிங் சார்ஜஸ்ல நானே உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். இது பாருங்க, இது ஈவ் டீசிங் இல்ல, காதல், அன்பு, ஆதங்கம். உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு, எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. என்ன அவ்வளவு பிடிச்சிருந்தோம், ஒரு பப்ளிக் பிளேஸ் இது, அங்க எப்படி பிஹேவ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல. இது பாருங்க, எனக்கு உங்க மேல காதல் இருந்துச்சு, அது நான் உங்ககிட்ட சொல்லணும், சக்சஸ் பண்ணும். இடம் எதுங்கிறது முக்கியம் இல்ல, உங்க மனசுல நான் இடம் பிடிக்கணும், அவ்வளவுதான். இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஆனா நீங்க நல்லா இருக்கீங்க, யூனிஃபார்ம்ல அழகா இருக்கீங்க. நீ இந்த யூனிஃபார்ம்ல ரொம்ப அழகா இருக்க. நீ இந்த யூனிஃபார்ம்ல ரொம்ப அழகா இருக்க. அக்கா, என்ன ஒரே டென்ஷனா இருக்கீங்க? ஒண்ணுல ஒண்ணும் இல்லாததுக்கு ஏன் இந்த டென்ஷன்? வசந்தி, ஒண்ணுலன்னு சொல்றேன்ல. ஒண்ணும் இல்ல அதானே? ஹலோ, நானு பேரை சொல்லவே வேண்டாம், குரலே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா உங்க வீட்டுக்கு போன் வந்ததான் ஆச்சரியமா இருக்கு. ஆக்சுவலா சாரி. எதுக்கு? நான் உங்களை என்ன அடிச்சிட்டேன், சாரி. அட இவ்வளவுதானா? என்னங்க கோவிச்சுப்பீங்க, திட்டுவீங்கன்னு பார்த்தா. எதுக்கு திட்டணும், எதுக்கு கோவிச்சுக்கணும்? யார் என்ன அடிச்சது? மூணாவது மனுஷியா? இல்லையே, என் முதல் மனுஷி, என் மனைவி. பொண்டாட்டி கையால அடி வாங்குறதுங்கிறது ஒரு தனி சுகங்க. சூப்பர், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ஹலோ, என்ன are you mad? இங்க பாருங்க, நான் பண்ணது தப்புன்னு தோணுச்சு, அதனால போன் பண்ணேன். ஒரு போன் காலை வச்சு இப்படி கற்பனை எல்லாம் கண்ணா பின்னான்னு வளர்த்துக்காதீங்க, ஓகே? இது கற்பனை இல்ல, நிஜம். கொஞ்சம் கொஞ்சமா நீ என் ரூட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்ட.
என்னம்மா ஏன் இப்படி பதட்டமா இருக்க? நான் வந்து தங்கச்சி பவித்ராவை பார்த்தேன். பவித்ராவா? இருக்காதுமா, நீ வேற யாரையோ பார்த்திருக்க. அவ சென்னையில் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. இல்லப்பா, பவித்ரா தான் அது. நீ பேசுனியா? இல்லம்மா, நான் அவளை தூரத்துல இருந்து பார்த்தேன். கிட்ட போறதுக்குள்ள மிஸ் ஆயிட்டா. ஆனா அவளை பார்த்தா இங்கே செட்டில் ஆன மாதிரி இருந்தா. என்னம்மா அது? நீ ஒரு போலீஸ் ஆபீசர், பவித்ரா உன்னால கண்டுபிடிக்க முடியாதா? ஏமா, அவ போட்டோவை டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து தேட சொல்லாமே. இல்லப்பா, அவ நல்லபடியா காணாம போயிருந்தா இப்படி பண்ணலாம். ஆனா வாஸ்தவம் தாமா, அந்த பாவி பயலால உன் வாழ்க்கை வீணாயிடுச்சு. உன் தங்கச்சி மேலேயும் வீணா பழி போட்டான். வேதனையை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணிட்டான். படு பாவி, நல்லா இருப்பானா அவன்? ரேகா, பவித்ரா எப்படி இருந்தா? கஷ்டப்படுற மாதிரி ஒண்ணு இல்லையே. இல்லப்பா, பாக்குறதுக்கு நார்மலா தான் இருந்தா. அப்பாடா, பவித்ராவை நீ பார்த்ததுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா போலீஸ்ல சொல்லி உனக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த எனக்கு இஷ்டம் இல்ல. இந்த பிரைவேட் டிடெக்டிவ் கிட்ட சொல்லி தேட சொன்னா என்ன? நான் சொன்ன டீட்டெயில் நல்லா நோட் பண்ணீங்க. எஸ் சார். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா மறுபடியும் என்கிட்ட கேளுங்க. ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். சார் இருக்காரா? இருக்காரு மேடம். உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க மேடம் ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார், ரேகா மேடம் வந்திருக்காங்க. அப்படியா? வாங்க மேடம். Hello. வாங்க, உட்காருங்க. தேங்க்யூ. நீங்க ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர். அவ்வளவு பெரிய பதவியில் இருக்க நீங்களே எங்களை தேடி வரீங்கன்னா இந்த பிரச்சனையில் உள்ள இம்பார்ட்டன்ஸ் எனக்கு புரியுது. சொல்லுங்க மேடம், நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? இது வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ. அவங்க பேரு பவித்ரா. அவங்கள நீங்க எனக்கு கண்டுபிடிச்சு தரணும். இவங்களை சமீபத்தில் நீங்க பாத்தீங்களா? இதே மாதிரி தான் இருக்காங்களா இல்ல சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா? அப்படி ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை, அப்படியே தான் இருக்கா. இவங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவங்க என்னோட தங்க. ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பிரிஞ்சிட்டோம். அவ எங்க போனா என்ன ஆனான்னு தெரியாம ரொம்ப தவிச்சு போயிட்டோம். என்னோட தங்கைக்கும் எங்களோட குடும்பத்துக்கும் நடந்த பிரச்சனையெல்லாம் டீட்டெயில்டா இதுல எழுதியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ தட். நீங்க ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர், உங்க பின்னாடி பெரிய ஃபோர்ஸ் இருக்கு. அப்படி இருந்தும் இந்த கேஸை நீங்க டீல் பண்ணாம எங்ககிட்ட ஏன் கொடுக்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ரீசன் இருக்கு. நானும் போலீஸ இன்வால்வ் பண்ண விரும்பல, என்னோட ஃபேமிலியும் விரும்பல. ஏன்னா அவ என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியல. சோ இதை சீக்கிரட்டாவே டீல் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் மீடியாவோட போக்கஸ் ஃபுல்லா உங்க பேர்ல இருக்கு. எல்லா பத்திரிகைகளையும் ரிப்பீட்டடா உங்க போட்டோ வந்துட்டு இருக்கு. இதை எந்த நேரமும் உங்க சிஸ்டர் பார்த்துருக்கலாம், உங்களை தேடி வந்திருக்கலாம். ஆனா அவங்க வரலன்னும் போது அவங்க கிட்ட ஏதோ ஒரு தயக்கம், உங்களை பார்க்கறதுக்கு ஒரு தடை இருக்குன்னு ஃபீல் பண்றேன். அது என்னங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். எனக்கு என் தங்கை திரும்பி வேணும் சார். நிச்சயமா மேடம், இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் நாங்கள் எடுக்கிறோம். ஏன்னா இது ஒரு சாதாரண கேஸ் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டைனமிக் போலீஸ் ஆஃபீஸர். நீங்கள் டிஸ்டர்ப் ஆனால் அது இந்த சிட்டிக்கே நஷ்டம். அது நடக்கிறதுக்கு நாங்கள் விட மாட்டோம். இவங்களை கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சோம். தேங்க்யூ. வெல்கம். அக்கா, இந்த போட்டோல இருக்கிறவரை பாத்தியா? அழகா இருக்காரு இல்ல? இது என்ன போட்டோ? உங்களுக்கு பாத்துருக்கிற மாப்பிள்ளையோட போட்டோ. நல்லாவே இல்ல. என்னக்கா அப்படி சொல்ற? இங்க பாத்தியா பெரிய மீச. நான் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணேன். படிக்கிறத விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? கூடாதே குடு. ஆஹா, நான் கொடுக்க மாட்டேன். அக்கா, ஏய் அம்மா கொடுக்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டணும். என்னமா பண்ணி? அக்கா, விடுடா. ஐயோ.
அறிவு கட்டவனே, கார்ல டீசல் எந்த நிலைமையில வச்சுக்கிறது? ஃபுல் பண்ணி வச்சிருக்க வேண்டாமா? இல்ல சார், திடீர்னு வந்த ப்ரோக்ராம், அதனாலதான். சந்தோஷமான விஷயம்லாம் திடீர்னு தான் வரும். நாம தான் ஏற்பாட்டோட இருக்கணும். ஏய், அவ வாய புத்துறா. சரி, வண்டி ஏதாவது வந்தா நிறுத்தி டீசல் கிடைக்குதான்னு பாரு. சீக்கிரம் ட்ரை பண்றா. நேரம் காலம் தெரியாம ஒருத்தன். மேடம், தப்பா நினைச்சுக்காதீங்க. டீசல் இல்லாம வண்டி நின்று போச்சு. உங்க வண்டியில இருந்து கொஞ்சம் டீசல் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். ஐ சி. இந்தாங்க, எடுத்துக்க. எடுத்துட்டீங்களா? தேங்க்யூ மேடம். நோ ப்ராப்ளம். மேடம், பணம்? இல்ல வேண்டாம். தேங்க்யூ. தேங்க்ஸ்ங்க. வரேங்க. வண்டியில யாரு? மேடம், டீசல் கேட்டேன், கொடுத்தீங்க. பணம் வேணா கேளுங்க, தர்றேன். வண்டி எடுத்துட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. உங்களோட வழி சரியா இருக்கிற மாதிரி தோணலையே. சொன்ன கேளுங்க.